ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரைப்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை ஃபெதர் ஸ்டிச்சுன்னும் சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பீகாக்கோடைய ஃபெதரில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி லீஃப் ஃபில்லிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 3 லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக போட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி சில்க் த்ரெட்டை எடுத்து செகண்ட் லைனில் கொஞ்சம் சாய்வாக பஞ்ச் பண்ணுங்கள். அந்த த்ரெட் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி இருக்கணும். அப்புறம் தேர்ட் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு போய் பஞ்ச் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டை ஃபஸ்ட் லைன் நோக்கி கீழ் நோக்கி இழுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இழுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணணும். இப்போது ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து நகலாமல் இருக்கும். அதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது மறுபடியும் சாய்வாக வி ஷேப்பில் பஞ்ச் பண்ணணும் செகண்ட் லைனில். அப்புறம் தேர்ட் லைனுக்கு த்ரெட்டை கொண்டுட்டு போய் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லைன் நோக்கி த்ரெட்டை இழுத்துட்டு கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் வி ஷேப்பில் செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் லைன் கொண்டுட்டு போய் பஞ்ச் பண்ணணும். த்ரெட்டை கீழ் நோக்கி இழுத்து ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இதுதான் ரிப்பீட் ஆகும். இதை தான் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களால் பீகாக்கோட ஃபெதரில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வச்சு நம்மளால் ப்ரைடல் ப்ளவுஸ் கூட ஒர்க் பண்ண முடியும். பீகாக் டிசைன் எடுத்து கம்மியான ரேட்டில் பண்ண சொல்கிறாங்க ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல நான் கடைசியாக அந்த ஆரி டிசைனுடைய ப்ளவுஸை கூட நான் அட்டாச் பண்ணுறேன் ஒரு ஐடியாக்காக. இப்போது நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம்.